குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது இட்லி, தோசை, பொங்கலுக்கு ஏற்ற ஒரு சாம்பார். குக்கிங் லாங்குவேஜ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அரை கப்பு பைத்தம்பருப்பு, அரை கப்பு துவரம்பருப்பை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நான் குக்கரில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பருப்பு கூட ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 2 பச்சை மிளகாய், கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 4 பூண்டு பல்லையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், கூடவே கொஞ்சமான பெருங்காயம், இதுக்கு தேவையான உப்பு, இது மூழ்கிற அளவுக்கு தண்ணியையும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். குக்கரை மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம போட்ட வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது ஒரு தாளி போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் அரை டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடியையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர்லேயே நான் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து இப்போ இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதித்து வந்தவுடனே நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடும். சாம்பார் கொதித்து வருது. இப்போ நான் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்மளுடைய சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.